கேட்குற கேள்வி எப்படி இருக்குதுன்னா, கர்த்தர் நல்லவர் என்றால் பிறகு ஏன் கர்த்தர் பூமி அதிர்ச்சியை படைத்தார் என்று கேட்கிறார்கள். கர்த்தர் நல்லவர் என்றால் பிறகு ஏன் அவர் எதை படைத்தார்? பூமி அதிர்ச்சியை, நிலநடுக்கத்தை அவர் ஏன் படைத்தார் என்று கேட்கிறார்கள். இதை குறித்து கொஞ்சம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர் என்றால் பிறகு ஏன் பூமி அதிர்ச்சியை தேவன் படைத்தார்? ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், தேவன் பூமியை படைத்தார், ஆனால் பூமி அதிர்ச்சியை படைக்கவில்லை. இருக்கிறீங்களா? தேவன் பூமியை படைத்தார், ஆனால் பூமி அதிர்ச்சியை படைக்கவில்லை. தேவன் பூமியை படைத்தார், ஆனால் நிலநடுக்கத்தை என்ன செய்யவில்லை, அவர் படைக்கவில்லை. ஒருவர் சொல்லுகிறார், பூமி இருந்தால் பிறகு பூமி அதிர்ச்சி இருக்க வேண்டாமா பிரதர்? நான் சொல்ல இருக்க வேணாம். பூமின்னு ஒன்று இருந்தால் பூமி அதிர்ச்சி இருந்தால் ஆகணுமா? எப்படி பாருங்க வேடிக்கைய. பூமின்னு ஒன்று இருந்தால் பூமி அதிர்ச்சி என்ன செய்யணுமா? இருக்கணுமா? கவனிங்க. அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பூகம்பம், சுனாமி, நிலநடுக்கம், தீ விபத்து, கார் விபத்து, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தேவன் தான் காரணர் என்று அநேகர் நினைக்கிறார்கள். இது முற்றிலும் தவறு. ஏனென்று சொன்னால், இவைகளுக்கு தேவன் காரணர் அல்ல, இவைகளுக்கு பிசாசு தான் காரணம், மனுஷனுடைய பாவம்தான் காரணம் என்பதை நீங்கள் பாருங்க, திட்டவட்டமாய் புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. இவைகளுக்கு தேவன் காரணர் அல்ல, இவைகளுக்கு பிசாசு தான் காரணம், மனுஷனுடைய பாவம்தான் காரணம். அது மாத்திரமல்ல, இன்னும் சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இதெல்லாம் ஆண்டவனுடைய செயல்கள் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய தமிழ் பாஷையில் சொன்னால் இதெல்லாம் ஆண்டவனுடைய திருவிளையாடல்கள். என்ன விளையாடல்கள்? சுனாமியை கொண்டு வந்து அநேகரை கொன்னது இது விளையாட்டாக்கும், அதுவும் திருவிளையாடலாம். கிறிஸ்தவர்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதை என்ன சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் ஆண்டவனுடைய செயல்கள், இதெல்லாம் ஆண்டவனுடைய செயல்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, கவனியுங்கள். இதெல்லாம் ஆண்டவனுடைய செயல் கிடையாது, இதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள், இதெல்லாம் பிசாசுடைய செயல்கள் என்பதை நீங்கள் சத்திய வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய செயலை ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். எல்லா பிரச்சனைக்கும் பதில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க முழு பைபிளையும் வாசிக்க வேணாம், அதை வாசிக்க வேணான்னு சொல்லல. எல்லா பிரச்சனைக்கும் பதில் எங்க இருக்குது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் பதில் அங்க இருக்குது. அங்க வாஸ்தாவே நம்ம உருப்பிட்டுருவோம், அங்க வாஸ்தாவே நாம நல்லா வந்துடுவோம். ஆகவே ஆண்டவருடைய செயலை நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஆண்டவருடைய செயல் என்ன? எல்லாம் நல்லதாய் இருந்தது. இதுதான் ஆண்டவனுடைய செயல்கள். அவருடைய செயல்கள் எல்லாம் நல்ல செயல்கள். அதான் ஆண்டவர். எனவே கர்த்தர் இன்னார் என்பதை நாம் சத்திய வேதத்தில் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். 1ஆவது நாள், 2ஆவது நாள், 3ஆவது நாள், 4ஆவது நாள், 5ஆவது நாள், 6ஆவது நாள் ஆண்டவருடைய செயல்களை நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய கிரியைகளை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் படைத்து விட்டு பிறகு சொல்றாரு, அது மிகவும் நன்றாயிருந்தது. அது மிகவும், எங்கேயுமே தீமை இல்லை, எங்கேயுமே வியாதி இல்லை, எங்கேயுமே அழிவு இல்லை, எங்கேயுமே சுனாமி இல்லை, எங்கேயுமே நிலநடுக்கம் இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது. ஆதியாகமத்தில் இதை நாம் பார்க்கிறோம், தேவனுடைய செயல்களை, தேவனுடைய கிரியைகளை. ஆகவே எங்கேயோ யாருடைய வாழ்க்கையிலையோ நடக்கிற ஒரு சம்பவத்தை வைத்து விட்டு
தேவன் தான் இப்படி செஞ்சுருக்கணும், தேவன் தான் இதுக்கு காரணமாக இருக்கணும், தேவன் தான் இப்படி பண்ணிவிட்டாரு, இதெல்லாம் ஆண்டவனுடைய செயலியா, யாருக்கு தெரியும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம், நாம் தோற்று போய்விடுவோம். நாம் தோற்று போய்விடுவோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? தேவனுடைய செயல்களை நாம் பார்க்கிறோம். தேவன் அவர் எல்லாவற்றையும் படைத்தார். படைத்தது எல்லாம் என்னதாய் இருந்தது? நல்லதாய் இருந்தது என்று வாசிப்போம். பிசாசின் கிரியைகளை, பிசாசின் செயல்களை. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இங்கே கர்த்தர் பிசாசு யார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிசாசு யார் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். பிசாசு திருடுகிறவன், பிசாசு கொள்ளுகிறவன், பிசாசு அழிக்கிறவன். எதற்கு புரிகிறது? எனவே எங்கெல்லாம் திருட்டு வேலைகள் நடக்கிறதோ அங்கே பிசாசு இருக்கிறான். எங்கெல்லாம் அழிவின் வேலைகள் நடக்கிறதோ அங்கே அதற்கு பின்னாக பிசாசு இருக்கிறான். எங்கெல்லாம் கொலைகள் நடக்கிறதோ, கொள்ளைகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் அதற்கு பின்னாக பிசாசு இருக்கிறான். கர்த்தர் கிடையாது. சத்தியவேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். எதுக்கெடுத்தாலும் கர்த்தர், எதுக்கெடுத்தாலும் கர்த்தரை குற்றம் சாட்டுறது. தோற்று போய் விடுவோம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே. கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சத்தியவேதத்திலிருந்து. பிசாசு யார் என்பதையும் சத்தியவேதத்திலிருந்து செய்யுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே இங்க சொல்றாரு பிசாசை பற்றி. அவன் திருடுகிறவன், அவன் கொள்ளுகிறவன், அவன் அழிக்கிறவன் என்று. ஆகவே இதற்கு பின்னாக, அழிவுக்கு பின்னாக, கொலைக்கு பின்னாக, நாசமோசங்களுக்கு பின்னாக, நிலநடுக்கங்களுக்கு பின்னாக, சுனாமிக்கு பின்னதாக, கொள்ளை நோய்களுக்கு பின்னதாக பிசாசு இருக்கிறான். கர்த்தர் கிடையவே கிடையாது. ஆகவே பிசாசுக்கு 3 காரியங்கள் தான் தெரியும். ஒன்று கொல்ல தெரியும், 2வது அழிக்க தெரியும், 3வது திருட தெரியும். அவன் சமாதானத்தை திருடுகிறான், அவன் சந்தோஷத்தை திருடுகிறான், அவன் நிம்மதியை திருடுகிறான், அவன் பணத்தை திருடுகிறான், ஐஸ்வர்யத்தை திருடுகிறான், அவன் பிள்ளைகளை திருடுகிறான். கர்த்தர் இல்லை என்பதை நம் மாலை வேளையிலே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? அவன் பிள்ளைகளை திருடுகிறான். ஆனால் கர்த்தரோ திருடுகிறவர் அல்ல, கொள்ளுகிறவர் அல்ல, அழிக்கிறவர் அல்ல. அவர் சமாதானத்தை கொடுக்கிறவர், அவர் சந்தோஷத்தை கொடுக்கிறவர், அவர் சரீர சுகத்தை கொடுக்கிறவர், அவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர், அவர் ஜீவனை கொடுக்கிறவர். கல்வாரி சிலுவையிலே நமக்காய் ஜீவனை கொடுத்தார், கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினார். இதுதான் இயேசு கிறிஸ்து என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உயிரை எடுக்கிறவன் பிசாசு, உயிரை நமக்காய் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். நன்மை செய்கிறவர், நன்மையை கொடுக்கிறவர், பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளையை கொடுக்கிறவர். இருக்கிற பிள்ளை எடுக்கிறவர் கிடையாது. அவரு பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளைய கொடுக்கிறவர். கர்த்தர் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே கர்த்தர் யார் என்பதையும் பிசாசு யார் என்பதையும் சத்திய வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஊரில் உள்ளவர்கள் சொல்வதை எல்லாம் என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. நம்பினால் மண்டை குழம்பி போயிடும், மண்டை குழம்பி போயிடும், எதிர்காலம் கெட்டு போயிடும். ஆகவே நம்முடைய எதிர்காலத்துக்காக, நம்முடைய எதிர்காலத்துக்காக மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியினுடைய எதிர்காலத்துக்காக சத்திய வேதத்திலிருந்து கர்த்தர் யார் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவர் திருடுகிறவர் அல்ல, அவர் கொள்ளுகிறவர் அல்ல, அவர் அழிக்கிறவர் அல்ல, அவர் வாழ வைக்கிறவர்,
குடும்பங்களை கட்டி எழுப்புகிறவர். பிள்ளை எடுக்கிறவர் கிடையாது, பிள்ளையை கொடுக்கிறவர். ஆமென். ஆபிரகாமுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார், ஈசாக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார், அன்னாளுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார், மனோவாவுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார், சகரியாவுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார். நான் அநேகருக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தாரு. பிள்ளையை கர்த்தர் என்ன செய்யல? எடுக்கல. பிள்ளை குறைந்த வயதிலே மரித்து போனதற்கு பாவம் காரணமாக இருக்கலாம், பிசாசு காரணமாக இருக்கலாம். கர்த்தர் காரணம் கிடையவே கிடையாது. எல்லா காரணம் சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எனக்கு நல்லவர், கர்த்தர் என் குடும்பத்துக்கு நல்லவர், கர்த்தர் என் வீட்டாருக்கு நல்லவர். ஆமென். ஆமென்.